வெல்கம் டு மை சேனல். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஒரு கிரெடிட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் நடக்கும்போது செல்லருக்கும் பையருக்கும் இடையே அந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான ப்ரூஃப் தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கான ப்ரூஃபாக வந்து அந்த பில் வந்து மேக் பண்ணுறாங்க. அதை நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ 2 month 3 month டைம் எடுத்து அந்த சேல்ஸுக்கான அந்த பர்ச்சேஸ்க்கான பேமெண்ட்டை வந்து பையர் வந்து பே பண்ணுறாரு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போதே பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கேஷ் பர்ச்சேஸ். ஒருவேளை அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போதே பே பண்ண முடியல, 2 month டைம் 3 month டைம் வேணும் அப்படின்னா அந்த பையர் வந்து செல்லரை ரெக்வஸ்ட் பண்ணும்போது இந்த பில் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த செல்லர் வந்து அந்த பில் மேக் பண்ணி பையர்கிட்ட அக்செப்டன்ஸ் கேட்குறாரு. ஸோ பையர் வந்து அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த பையர் வந்து அவர் சொன்ன டைம் வந்த உடனே அந்த பில்லை வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சாப்டரில் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதில் ஒரு சம் வந்து பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 3 பேஜ் நம்பர் 96 பார்க்கலாம். Mr. X sold goods for 15,000 to Mr. Y and immediately drew a bill upon him on January 1st, 2022 payable after 3 months. ஸோ இந்த சம்மில் வந்து மிஸ்டர் எக்ஸ் ஒய் 2 பேர் இருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் வந்து மிஸ்டர் ஒய்க்கு கிரெடிட் சேல்ஸ் வந்து பண்ணுறாரு. மிஸ்டர் ஒய் வந்து 3 months அப்புறமா பேமெண்ட் தரதா சொல்கிறாரு. On maturity the bill was dishonored and 50 were paid by the holder of the bill a noting charges. 3 months அப்புறம் அந்த பில்லுடைய மெச்சூரிட்டி டேட், பில் பேமெண்ட் டேட் வரும்போது பில் பேமெண்ட் வந்து பண்ணாதனால அந்த பில் டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஃபைன் வந்து நோட்டிங் சார்ஜஸ் வந்து பேங்கால கலெக்ட் பண்ணப்படும். அந்த நோட்டிங் சார்ஜஸ் வந்து யார் பே பண்ணுறா அப்படின்னா ஹோல்டர் ஆஃப் தி பில். அந்த பில்லை வந்து யார் வச்சிருக்காரோ அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 50 rupees வந்து பேங்க் கலெக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ தி ஜர்னல் என்ட்ரிஸ் வில் பி ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் as given below under the following circumstances. ஸோ நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து போடணும். மிஸ்டர் எக்ஸ்க்கும் மிஸ்டர் ஒய்க்கும் நம்ம போடணும். இந்த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த 3 டைப் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்ன மாதிரி நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறது இந்த சம்மா இருக்கு. When the bill was kept by Mr. X till maturity. ஸோ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா மெச்சூரிட்டி டேட் வர்ற வரைக்கும் அந்த பில்லை வந்து மிஸ்டர் எக்ஸ், அதாவது பர்ச்சேசரே வந்து ஸோ செல்லர் மிஸ்டர் எக்ஸே வந்து வச்சிருக்காரு. அப்போ என்ன மாதிரி ஜர்னல் என்ட்ரிஸ் வரும்? செகண்ட் சுச்சுவேஷன் வந்து when the bill was discounted by Mr. X with his bank immediately 12% per annum. ஸோ இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து செல்லர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து அந்த பில்லுக்கான பேமெண்ட் உடனே தேவைப்படுறதுனால அவர் பேங்க்ல போயிட்டு அந்த பில்லை சப்மிட் பண்ணி அமௌண்ட் வந்து உடனே ரிசீவ் பண்ணிக்கிறாரு. இதுக்காக இன்ட்ரெஸ்டா வந்து பேங்க் வந்து 12% வந்து கலெக்ஷன் பண்ணிக்கும். இதுதான் பில் டிஸ்கவுண்டட் நம்ம சொல்றோம். ஸோ இந்த செகண்ட் சுச்சுவேஷன்ல மிஸ்டர் எக்ஸ் வந்து அந்த பில்லை வச்சுக்காம அவருக்கு அமௌண்ட் தேவைப்பட்டனால அவர் பேங்க்ல அந்த பில்லை சப்மிட் பண்ணி அவர் அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு. இந்த சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வருங்கிறத பார்க்கலாம். இப்போ when the bill was endorsed by Mr. X in favor of his creditor Mr. Z. இப்போ பில் வந்து மிஸ்டர் எக்ஸ் செல்லர் வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டர் எக்ஸுடைய கிரெடிட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பில்லுக்கான பேமெண்ட் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த பில்லை வந்து அவருடைய கிரெடிட்டாரான மிஸ் இசட்டுக்கு வந்து அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த தேர்ட் சுச்சுவேஷனில் த பில் ஆஃப் ஹோல்டர் ஆஃப் தி பில் யார் அப்படின்னா மிஸ்டர் இசட் தான். ஏன்னா மிஸ் இசட் கிட்ட தான் அந்த பில் வந்து இருக்கும் இல்லையா. இப்போ இந்த 3 சுச்சுவேஷன்லையும் என்ன மாதிரி ஜர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பில் வந்து மேக் பண்ணது 3 month டைம்ல வந்து மேக் பண்ணியிருக்காங்க. 3 months அப்புறம் பேமெண்ட் தரேன்னு சொல்லி இந்த பில்லை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பில் இந்த சேல்ஸ் நடந்தது வந்து January 1st, 2022. அப்போ 3 months அப்புறம் இந்த டேட்ல இருந்து 3 months அப்புறம் தான் அந்த பில்லுடைய மெச்சூரிட்டி டேட் வந்து வரும். அந்த மெச்சூரிட்டி டேட் என்னன்னு கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேல்ஸ் நடந்த டேட் எடுத்துக்கலாம் 1/1/2022. 3 months அப்புறம் அப்படிங்கறனால மந்தோட 3 போட்டு ஆட் பண்ணீங்கன்னா April 1st, 2022 தான் அந்த பில்லுடைய மெச்சூரிட்டி டேட்டா வந்து இருக்கு. பட் இந்த 3 month டைமுக்கு அப்புறம் 3 days கிரேஸ் பீரியட் வந்து கிடைக்கும். அந்த 3 days கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் என்ன டேட் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு நேராக 3 போட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா April 4th தான் 2022 தான் வந்து இந்த பில்லுடைய மெச்சூரிட்டி டேட்டா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த பில்லை வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும், பையர் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த சம் வந்து பார்க்கலாம். இந்த சம் வந்து மிஸ்டர் எக்ஸ் பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மிஸ்டர் ஒய் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பில் ஆஃப் நம்ம
ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இன் தி புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஜேர்னல், ஸோ மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லர் இல்லையா, ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் வந்து when the bill was retained till its maturity. ஸோ அந்த பில் வந்து மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் மிஸ்டர் எக்ஸே வச்சிருந்தாருன்னா, அவர் வந்து பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணல, அவர் இன்னொருத்தவங்களுக்கு என்டோஸும் பண்ணல, அவரே வச்சிருந்தாருன்னா அதுக்கு என்ன மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம January 1, 2022 அன்னைக்கு இந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்கான என்ட்ரிஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ இந்தி புக்ஸ் ஆஃப் எக்ஸ், இவர் தான் வந்து செல்லராக இருக்காரு. செல்லரோட புக்ஸில் என்ன மாதிரி அவர் என்ட்ரி போடுவார் அப்படின்னா, செல்லர் எப்படி போடுவார், நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு என்ட்ரி போடுவார் இல்லையா. அப்போ வந்து கிரெடிட் சேல்ங்கிறப்போ கிரெடிட்ல வந்து 2 சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். யாருக்கு நம்ம கிரெடிட் சேல் பண்றோமோ அவங்களுடைய நேம் வந்து மிஸ்டர் ஒய் டெபிட்ல வந்து வரணும். அப்போ ஒய் அக்கௌண்ட் 15,000, 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 15,000. நம்ம இங்க நரேஷன்ல வந்து அது என்ன இன்சிடென்ட்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். சோல்டு கூட்ஸ் டு ஒய். செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, சேல்ஸ் நடந்த அதே டேட்லயே பில் வந்து மேக் பண்ணிடுறாங்க. ஸோ பில் மேக் பண்ணுறதுக்கான என்ட்ரி எப்படி வரணும் அப்படின்னா, பில் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இவருக்கு பில் வந்து வர வேண்டியது இருக்கு இல்லையா, அப்போ அதை நம்ம பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்ம எடுத்துக்கணும். யார்கிட்ட இருந்து வரணும், டு ஒய் அக்கௌண்ட் கிட்ட இருந்து வரணும் 15,000. இதுக்கான நரேஷன் வந்து ரிசீவ்டு ஒய் அக்செப்டன்ஸ். ஸோ இந்த பில் வந்து மேக் பண்ணியாச்சு, அதுக்கான அக்செப்டன்ஸும் மிஸ்டர் ஒய் கிட்ட இருந்து பையர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. 3 மந்த்துக்கு அப்புறம் நீ கம்பல்சரி பேமெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அதுக்கான என்ட்ரி தான் இது. இப்போ இந்த பில் மேக் பண்ணதுக்கு அப்புறம் 3 மந்த்துக்கு வரைக்கும் அந்த மிஸ்டர் எக்ஸ் செல்லர் வந்து அந்த பில் அவரே வச்சிருக்காரு. கரெக்டாக April 4 மெச்சூரிட்டி டேட் வரும்போது, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா மெச்சூரிட்டி டேட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு, 3 மந்த்துக்கு அப்புறம் 3 டேஸ் கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் April 4, 2022 தான் அந்த பில்லுக்கான மெச்சூரிட்டி டேட்டாக வந்து இருக்கு. அந்த April 4 மெச்சூரிட்டி டேட் வரும்போது இந்த பேமெண்ட் வந்து மிஸ்டர் ஒய் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுவார். இப்போ அதுக்கான மிஸ்டர் எக்ஸுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். இப்போ அதுக்கான ஆனால் இந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது மிஸ்டர் ஒய் வந்து பேமெண்ட் பண்ணவே இல்லை. பண்ணாதனால அந்த பில் வந்து டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. டிஸ்ஹானர் ஆனதுனால அதுக்கான நோட்டிங் சார்ஜஸ் வந்து மிஸ்டர் எக்ஸோட அக்கௌண்ட்லேருந்தே பேங்க் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிச்சு. ஸோ இதுக்கான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பில் மேக் பண்ணும்போது பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட்ல எடுத்துக்கிறோம். ஏன்னா அது நமக்கு அசெட், நமக்கு வர வேண்டிய பேமெண்ட், அது நமக்கு எப்போ வேணா வரும், அதனால் நமக்கு அதை அசெட்ல எடுத்துக்கிறோம். இதே அந்த பில் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த பில்லை கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட்ல வந்து எடுத்துக்கணும். இப்போ அந்த பில்லுக்கான கேன்சல் என்ட்ரி இது. அந்த பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம கிரெடிட்ல எடுத்துக்கணும். 2 பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் 15,000. நெக்ஸ்ட் 2 கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த பில் ரிட்டர்ன் ஆனதுக்கான சார்ஜாக வந்து இந்த மிஸ்டர் எக்ஸ் இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரே வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கான ஃபைனையும் பே பண்ணியிருக்காரு, கேஷாக வந்து பே பண்ணியிருக்காரு 50 rupees. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்த்து மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் மேலே அவர் எழுதிடுறாரு. ஏன்னா அவர் தர வேண்டிய 15,000ம் அதுக்கு மேலே இந்த 50 rupees வந்து அவர் பில்லை கரெக்ட் டயத்துக்கு பே பண்ணாதனால ஃபைனாகவும் சேர்த்து 15,000 50 rupees மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட்டில் ரீஎன்ட்ரி பண்ணிடுறாரு. அந்த பில்லை கேன்சல் பண்ணிட்டு மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட்ல அந்த 15,000 50 rupees வந்து என்ட்ரி போட்டுக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து இப்படி தான் வரும். இப்போ செகண்ட் சுச்சுவேஷன்ல மிஸ்டர் எக்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்போ when the bill was discounted with the bank, அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கார் இல்லையா செல்லர், அவர் வந்து மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் அந்த பில்லை அவரே வச்சுக்கவே இல்லை. அவருக்கு அமௌண்ட் தேவைப்பட்டதுனால அவர் பேங்க்ல போயிட்டு அந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பில்லை வந்து சப்மிட் பண்ணி அவர் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பேங்க்ல இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக பேங்க் வந்து சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கும். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த இன்சிடென்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நடந்ததுக்கான என்ட்ரி, அதே January 1, 2020 அன்னைக்கு கிரெடிட் சேல் நடந்ததுன்னு சொல்லி மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் 15,000, 2 சேல் அக்கௌண்ட் 15,000 இங்கே லாஸ்ட் சுச்சுவேஷன்ல இருந்த மாதிரியே அப்படியே வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த செகண்ட் சுச்சுவேஷன்லையும் இந்த ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸ் வந்து சேமாக வரும். ஸோ இது வந்து சேல்ஸ் நடந்ததுக்கானது, இது பில் மேக் பண்ணதுக்கானது. இதே இது செகண்ட் சுச்சுவேஷன்லையும் சேமாக தான் போடணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. இது வந்து பில் மேக் பண்ணதுக்கான என்ட்ரி. அண்ட் January 1 சேல்ஸ் நடந்த அன்னைக்கே பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் 15,000 to ஒய் அக்கௌண்ட்டுக்கு மேலே பில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான என்ட்ரி ரிசீவ்டு ஒய் அக்செப்டன்ஸ் பேயபிள் ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம். 3 மந்த்துக்கு அப்புறம் அவர் பேயபிள் தரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா. ஸோ நம்ம அதை நரேஷனில் என்ட்ரியாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அந்த செல்லர் என்ன பண்ணுறாருன்னா அந்த
அவருக்கு அமௌண்ட் தேவைப்பட்டனால அன்றைக்கே அதை சேல்ஸ் நடந்த அன்றைக்கே ஜனவரி 1 அன்றைக்கே அவர் பேங்க்கில் போய் அந்த பில்லை சப்மிட் பண்ணி கேஷ் வந்து வாங்கிக்கிறாரு. இதுக்காக பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோனா 12% இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு அங்கே பேங்க்கில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 12% வந்து அவங்க பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிச்சு. அது 3 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ 15,000ல் 12% நமக்கு 3 மந்த் மட்டும் வேணுங்கிறனால 3/12 வந்து நம்ம 12 மந்த்தில் நமக்கு 3 மந்த் மட்டும். அப்போ 3/12 போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து 450 கிடைக்குது. அப்போ இந்த 450 வந்து பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்குது. இந்த 15,000 பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேருந்து இந்த 15,000ல இருந்து 450 rupees வந்து பேங்க்குக்காக டிஸ்கவுண்ட் சார்ஜஸாக வந்து பேங்க்குக்கு போயிடுது. அது நமக்கான எக்ஸ்பென்ஸ் இல்லையா, பேங்க் சார்ஜஸ் நமக்கான எக்ஸ்பென்ஸுங்கிறனால அது டெபிட்டில் வந்திருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து இந்த செல்லர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. பேங்க்கில் 14,550 rupees வந்து பர்ச்சேஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. டிஸ்கவுண்ட் சார்ஜாக வந்து 450 rupees வந்து பேங்க்குக்கு போயிடும். ஸோ இந்த பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் 15,000 வந்து இந்த பில்லை சப்மிட் பண்ணி அன்றைக்கே வந்து பேங்க்லேருந்து அமௌண்ட்டை வந்து பர்ச்சேஸை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. இப்போ மெச்சூரிட்டி டேட் வரும்போது மிஸ்டர் ஒய் செல்லர் வந்து பேங்க்குக்கு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணி ஆகணும். ஆனால் ஒய் வந்து செட்டில்மெண்ட் பண்ணலை. டிஸ்ஹானர் ஆனனால பேங்க்லேருந்து ஃபைன் வந்து வந்திருக்கு. ஸோ பேங்க்லேருந்து மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து டு பேங்க்லேருந்து 15,050 rupees வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ பேங்க்லேருந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஒய் அக்கௌண்ட் வந்து டிஸ்ஹானர் பண்ண செக்குக்கான வேல்யூ 15,000 அதுக்கான நோட்டிங் சார்ஜஸாக 50 rupees ரெண்டும் சேர்த்து இந்த மிஸ்டர் எக்ஸே வந்து பேங்க்குக்கு பே பண்ணியிருக்காரு. அதனால தான் பேங்க்குக்கு பேமெண்ட் போயிருக்கு. ஸோ பேங்க்லேருந்து அமௌண்ட் சென்ட் பண்ணி இந்த மிஸ்டர் எக்ஸே அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த டோட்டல் 15,050 rupees வேல்யூவும் மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட்டில் திருப்பியும் கிரெடிட்டாக வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 15,000 இருந்தது, அவர் பில் டிஸ்ஹானர் பண்ணனால அதுக்கான ஃபைன் சார்ஜஸும் சேர்த்து 15,050 rupees இப்போ ஒய் அக்கௌண்ட் மேலே என்ட்ரி வந்து போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சுச்சுவேஷனில் பார்க்கலாம். ஸோ வென் தி பில் வாஸ் என்டோஸ் டு மிஸ்டர் இசட். ஸோ இந்த பில்லை வந்து அவர் டிஸ்கவுண்ட் பண்ணல, அவரே வச்சுக்கல. மிஸ்டர் இசட் அப்படிங்கிற அவருடைய கிரெடிட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இந்த வர வேண்டிய பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து இந்த பில்லை சப்மிட் பண்ணியிருக்காரு, என்டோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் எப்படி வரும், ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இதுக்கான சேல் என்ட்ரியும் பில் மேக் பண்ண என்ட்ரியும் சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதில் சுச்சுவேஷன் வந்து மாறுது. ஸோ இதுக்கு ஜனவரி 1 அன்னைக்கு கிரெடிட் சேல் நடந்ததுக்கான என்ட்ரி இது. ஸோ ஒய் அக்கௌண்ட் டு சேல் அக்கௌண்ட், இதுக்கான நரேஷன்ஸ் சோல்டு குட்ஸ் டு ஒய் 15,000 இந்த என்ட்ரி வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பில் மேக் பண்ணதுக்கான என்ட்ரி, சேல்ஸ் நடந்த அன்னைக்கே பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் 15,000. இந்த என்ட்ரி வந்து பில் என்டோஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. அதாவது பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் இருந்த இந்த 15,000 பில்லை வந்து இவருடைய கிரெடிட்டார் மிஸ்டர் இசட் இருக்கார், அவருக்கு வந்து இவர் சப்மிட், கிரெடிட்டாருக்கு இவர் பேமெண்ட் அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு பதில் இந்த பில்லேருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பில்லை வந்து அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேருந்து 15,000 வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு. மிஸ்டர் இசட் அக்கௌண்ட்டுக்கு அவர் சப்மிட் பண்ணியிருக்கிறனால அவர் நேம் வந்து டெபிட்ல வந்திருக்கு. இப்போ ஒய் அக்செப்டன்ஸ் என்டோஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்டர் இசட். ஸோ ஒய்யோடைய அக்செப்டன்ஸ் 3 மந்த்துக்கு அப்புறம் பேமெண்ட் தரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண பில்லை வந்து இவர் என்டோஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஃபேவரான மிஸ்டர் இசட் கிட்ட இவர் அந்த பில்லை சப்மிட் பண்ணியிருக்காரு. இதுக்கான என்ட்ரி இது. இப்போ நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி டேட் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பில் வந்து டிஸ்ஹானர் ஆயிடுது. அந்த பில் டிஸ்ஹானர் ஆகும்போது இந்த பில் யார்கிட்ட இருக்குன்னா மிஸ்டர் இசட் கிட்ட இருக்கு. அப்போ அதுக்கான என்ட்ரி வந்து ஸோ இந்த ஒய் வந்து பில்லை டிஸ்ஹானர் பண்ணனால மிஸ்டர் இசட் வந்து நோட்டிங் சார்ஜஸ் பே பண்ணியிருக்காரு. இப்போ மிஸ்டர் இசட்டுக்கு எவ்வளோ நம்ம பில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 15,050 rupees வந்து நம்ம பில் சப்மிட் பண்ணணும். ஸோ மிஸ்டர் இசட் அக்கௌண்ட்லேருந்து அந்த 15,050 rupees நம்ம கேன்சல் பண்ணி மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் நேம்லேயே திருப்பியும் வந்து நம்ம அவரோட அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் 15,050 rupees வந்து இப்போ சப்மிட் பண்ணணும். இப்போ ஒய் டிஸ்ஹானர் ஹிஸ் அக்செப்டன்ஸ், ஒய் வந்து அவருடைய அக்செப்டன்ஸை அவர் டிஸ்ஹானர் பண்ணிட்டாரு ஆன் மெச்சூரிட்டி டேட் அப்போ. அண்ட் இசட் பெய்டு 50 rupees நோட்டிங் சார்ஜஸ். இப்போ இன் தி புக்ஸ் ஆஃப் ஒய் இப்போ வந்து பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். இப்போ செல்லருக்கு தான் இந்த 3 விதமான சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ பில் அவரே வச்சுருந்தாருனா, இல்லை அவர் பேங்க்கில் கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாருனா, இல்லைனா அவருடைய கிரெடிட்டாருக்கு அந்த பில்லை சப்மிட் பண்ணியிருந்தாருனா அப்படிங்கிற 3 சுச்சுவேஷன் வந்துருந்தது. பட் பையருக்கு வந்து ஒரே சுச்சுவேஷன் தான். அவர் மெச்சூரிட்டி டேட் வரும்போது
அந்த பேமெண்ட்டை வந்து பண்ணலை, அதனால் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபைனும் வந்து ஆட் ஆயிருக்கு. இவருக்கு இந்த ஒரே சுச்சுவேஷன் மட்டும்தான். இப்போ இதுக்கான இவருடைய புக்ஸில் என்ன மாதிரி என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். January 1, 2022 அன்னைக்கு மிஸ்டர் எக்ஸ் கிட்ட போய் இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கிரெடிட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தான் பில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ பர்ச்சேஸ் நடந்ததுக்கான என்ட்ரி. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் வரணும். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ் அக்கௌண்ட். ஸோ மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட் கிட்ட இவர் போய் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் தான் அவருடைய புக்கில் வந்து அவர் என்ட்ரியாக வந்து போட்டிருப்பாரு. 15,000. இதுக்கான நரேஷன் வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸ் கிட்ட வந்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஹின்ஸ் வந்து இங்கே நரேஷனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் நடந்த அன்றைக்கே பில் மேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இவர் வந்து பில் பே பண்ணுறேன்னு சொல்லி இவர் அக்செப்ட் பண்ணவர். அதனால் இவருக்கு வந்து அந்த பில்லுக்கான என்ட்ரி எப்படி வரணும் அப்படின்னா எக்ஸ் அக்கௌண்ட் டு பில் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ பில் பேயபிள்ங்கிறது ஒரு லயபிலிட்டி, கண்டிப்பாக இவர் பே பண்ணி தான் ஆகணும். அதால் டூ பில் பேயபிள் அக்கௌண்ட்னு வரணும். யாருக்கு இவர் பில் பே பண்ணணும்னா எக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்போ மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில் பேயபிள் அக்கௌண்ட் 15,000. ஸோ அக்செப்டன்ஸ் எக்ஸ் டிராஃப்ட். ஸோ எக்ஸ் வந்து வரைஞ்ச பில்லு இவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த என்ட்ரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி டேட் April 4 வரும்போது அவர் டிஸ்ஹானர் பண்ணனால நோட்டிங் சார்ஜஸும் சேர்ந்து இப்போ பில்லோட ஆட் ஆயிடுச்சு. ஒரு பில் மேக் பண்ணும்போது இந்த பில் பேபிள் அக்கௌண்ட்டுங்கிறது கிரெடிட்டில் வந்து நம்ம போடுறோம் லயாபிலிட்டிங்கிறனால, இதே அந்த பில் கேன்சல் ஆகும்போது இதே பில் பேபிள் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் வந்து வரும். அப்போ இந்த பில் வந்து கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பில் பேபிள் அக்கௌண்ட் டெட்டார் 15,000. இது கூட நோட்டிங் சார்ஜஸும் சேர்ந்து ஆட் ஆகுது. இப்போ யாருக்கு இந்த ரெண்டு வேல்யூ இவர் பே பண்ணி ஆகணும் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் பே பண்ணி ஆகணும் 15,050 rupees. யாருக்குன்னா செல்லருக்கு. அக்செப்டன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எக்ஸ் டிஸ்ஹானர்ட். இப்போ எக்ஸ் கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் பண்ணார் இல்லையா, அந்த பில் வந்து டிஸ்ஹானர் ஆச்சு. ஸோ நரேஷனில் வந்து இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ.